கார்த்திகை 1ஆம் தேதி சபரிமலைக்கு செல்ல மாலை அணிவதையொட்டி நெல்லையில் கதர் வேஷ்டி உள்ளிட்ட பொருட்களின் விற்பனை சூடுபிடித்துள்ளது. நெல்லை, பாளையங்கோட்டை டவுன் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் உள்ள கடைகளில் துளசி மாலைகள், கதர் வேஷ்டிகள், ஐயப்பன் படங்கள், ஐயப்பன் டாலர்கள் விற்பனை சூடுபிடித்திருக்கிறது. இந்த ஆண்டு சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு பக்தர்கள் அதிகமாக செல்வார்கள் என்பதால் பொருட்களின் விற்பனையும் அதிகரித்திருக்கிறது. திருவாரூர் மாவட்டம் குடவாசல் ஒன்றியத்திற்குட்பட்ட 49 ஊராட்சிகளில் 100 நாள் வேலை திட்டத்தில் மேற்பார்வையாளராக 150க்கும் மேற்பட்ட பணித்தள பொறுப்பாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இத்தகைய பணித்தள பொறுப்பாளர்களை குடவாசல் ஒன்றியத்தில் உள்ள திமுக ஊராட்சி மன்ற தலைவர்கள் வட்டார வளர்ச்சி அலுவலர் மூலமாக பணி நீக்கம் செய்ய முயற்சிப்பதாக குற்றம் சாட்டி திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மனு அளித்தனர். கட்டுமான தொழிலாளர்களின் பணி பாதுகாப்பையும் வாழ்வாதாரத்தையும் உறுதி செய்ய வேண்டும் என திருச்சி உறையூரில் நடைபெற்ற கட்டிட தொழிலாளர்கள் சங்கத்தின் மண்டல கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் திரு கே ரவி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தஞ்சை, நாகை, புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பருவமழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஹெக்டருக்கு 20,000 ரூபாய் நிவாரண உதவி மற்றும் மறு சாகுபடிக்கு இடுபொருட்கள் வழங்கப்படும் என தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். பருவமழையால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் ஆய்வு செய்து 6 அமைச்சர்கள் குழு முதலமைச்சரிடம் இன்று அறிக்கை சமர்ப்பித்தனர். இந்நிலையில் முதலமைச்சர் தலைமையில் இந்த குழுவின் ஆலோசனைக் கூட்டம் நடந்தது. அப்போது மழை வெள்ளத்தால் மாநிலம் முழுவதும் பாதிப்படைந்த சாலைகள், வடிகால்கள் மற்றும் இதர உட்கட்டமைப்பு வசதிகளை சரி செய்ய 300 கோடி ரூபாய் வழங்க உத்தரவிடப்பட்டது. மதுரையில் பாமக நிர்வாகி வீட்டின் மீது நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்ட சம்பவத்தில் ஒருவர் படுகாயமடைந்தார். மேல அனுப்பானடி பகுதியைச் சேர்ந்தவர் மாரி செல்வம். வழக்கறிஞரான இவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில இளைஞர் அணி துணை செயலாளராகவும் இருந்து வருகிறார். இந்நிலையில் இவரது வீட்டிற்கு வந்த அடையாளம் தெரியாத 2 நபர்கள் வெடிகுண்டு வீசிவிட்டு தப்பிச் சென்றனர். இதில் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் சம்பவம் தொடர்பாக அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை கைப்பற்றி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு திருப்பூர் மாவட்ட சுற்றுலாத்துறை சார்பில் மாவட்டத்தில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க சுற்றுலா ஸ்தலங்களில் குறும்படங்கள் தொடர்பான போட்டிகள் நடத்தப்பட்டது. இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இந்த குறும்பட போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு மாவட்ட சுற்றுலாத்துறை சார்பில் சான்றிதழ், நினைவு பரிசு வழங்கும் விழா மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது. ரியல் எஸ்டேட் வியாபார லாப நோக்கில் காட்டுப்பகுதியில் அரசு கலைக்கல்லூரியை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கரூர் மாவட்டம் தரங்கம்பாடியில் ஊர் பொதுமக்கள் கடையடைப்பு மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தரங்கம்பட்டி பகுதியில் அரசு மற்றும் கோவில் நிலம் இருந்தும் புதிய கட்டிடங்கள் கட்டாமல் தரங்கம்பட்டியில் இருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் ஆளுங்கட்சி பிரமுகர் மற்றும் அவரை சார்ந்தவர்கள் 150 ஏக்கர் பரப்பளவிற்கு மேல் உள்ள ரியல் எஸ்டேட் பகுதியில் கல்லூரி கட்டிடம் அமைக்க ஏற்பாடு செய்து வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் 2 சக்கர வாகனங்கள் தொடர்ந்து திருடப்பட்டு வரும் சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் பீதியை ஏற்படுத்தியிருக்கிறது. பூட்டை உடைத்து வண்டியை திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியிடப்பட்டுள்ளன. திருப்பூர் மாவட்டம் உடுமலை 4வது வார்டு USS காலனி பகுதியில் 2 சக்கர வாகனம் திருட்டு குறித்து உடுமலை காவல்துறையிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சிசிடிவி காட்சிகளை வைத்து 2 சக்கர வாகனங்களை திருடும் நபர்களை பிடிக்க தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. நாமக்கல்லில் மாணவிகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க வலியுறுத்தி இந்திய மாணவர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாமக்கல் பேருந்து நிலையம் அருகே பூங்கா சாலையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். பாலியல் வன்கொடுமைகளை தடுத்திட வர்மா கமிட்டி பரிந்துரை முழுமையாக அமல்படுத்த வேண்டும், தவறு செய்தவர்களை எவராயினும் உடனடியாக தண்டனை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோஷங்கள் எழுப்பப்பட்டன.
புதுக்கோட்டை அரசு மற்றும் தனியார் கல்லூரி மாணவ மாணவிகள் 200க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் கலந்து கொண்ட மாணாக்கர்கள் ஆன்லைனில் பாடம் நடத்திவிட்டு ஆஃப்லைனில் தேர்வு வைப்பதை கண்டித்தும் ஆன்லைன் தேர்வு வைக்க வேண்டும், இல்லையெனில் பருவத் தேர்வை ரத்து செய்து நேரடி பாடம் நடத்திவிட்டு தேர்வை நடத்த வேண்டும் என்று கோஷங்களை எழுப்பினர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் கும்பேஸ்வரர் கோவில் அருகே நடந்து சென்ற மூதாட்டியிடம் சங்கிலியை பறித்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் தப்பி செல்ல முயன்ற சலீம் என்பவரை அப்பகுதி மக்கள் விரட்டி பிடித்து தர்மடி கொடுத்தனர். 4 சவரன் தங்க சங்கிலியை மீட்ட பொதுமக்கள் திருடனை காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாகவே பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் இன்று மதியம் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. இதைத் தொடர்ந்து இன்று மாலையில் இடியுடன் பலத்த மழை பெய்தது. இதனால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. பாளையங்கோட்டை, தச்சநல்லூர், மேலப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் பலத்த மழை பெய்தது. பொள்ளாச்சியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் திருநங்கைகளுக்கான ஓவியம் மற்றும் உணவு திருவிழா நடைபெற்றது. இதில் பொள்ளாச்சி, ஆனைமலை, அம்பராம்பாளையம், கோட்டூர் உட்பட சுற்றுவட்டார பகுதியில் இருந்து 50க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் கலந்து கொண்டு தாங்கள் வரைந்த ஓவியங்களை காட்சிப்படுத்தி விதவிதமான உணவு வகைகளை செய்து பார்வையாளர்களை அசத்தினர். கோவை அருகே சாலையில் ஏற்பட்ட குழியை சொந்த செலவில் சீரமைத்த காவலருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. கோவையில் பெய்த கனமழையின் காரணமாக சிவானந்தா காலனி பேருந்து நிலையம் அருகே சாலையில் ஏற்பட்ட குழியால் அடிக்கடி விபத்துக்கள் நேரிடுகின்றன. இந்நிலையில் சாலையில் ஏற்பட்ட குழியினை ரத்தினபுரி காவல் நிலையத்தில் பணியாற்றும் காவலர் ஒருவர் தனது சொந்த செலவில் கட்டுமான பொருட்களை வாங்கி செப்பனிட்டுள்ளார். காவலரின் இந்த செயலுக்கு பலரும் பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றனர். சீரற்ற பருவநிலை காரணமாக 30ஆம் தேதி வரை நீலகிரி மலை ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. கடந்த 23ஆம் தேதி அடர்லி மற்றும் ஹில் குரோவ் ரயில் நிலையங்களுக்கு இடையே ஏற்பட்ட பெரிய அளவிலான மண் சரிவுகளால் மேட்டுப்பாளையம் ஊட்டி மலை ரயில் சேவை முடங்கியது. பல இடங்களில் ரயிலின் இருப்பு பாதை புதைந்து போனது. சீரமைப்பு பணிகள் தொடங்கினாலும் மழை காரணமாக பல நேரங்களில் பணிகள் தடைபட்டன. மழை மற்றும் சீரற்ற சீதோஷண நிலை காரணமாக சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி 30ஆம் தேதி வரை மலை ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது. புதிய கல்விக் கொள்கை மற்றும் நீட் தேர்வினை ரத்து செய்யக் கோரி மயிலாடுதுறை அருகே மணல்மேடு அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் வகுப்பு புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீட் தேர்வுக்கு எதிராக மாநில அரசு நிறைவேற்றிய தீர்மானத்திற்கு மத்திய அமைச்சரவை மற்றும் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாணவர்கள் பதாகைகளை ஏந்தி கோஷங்களை எழுப்பினர். போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து மாணவர்கள் போராட்டத்தை கைவிட்டு வகுப்புகளுக்கு சென்றனர்.